வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் 8 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். வரி விதிப்பு, விளையாட்டு, கல்வி, சுரங்கம் போன்ற துறைகள் தொடர்பாக மசோதாக்களை நிறைவேற்ற உள்ளதாக தகவல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. பல முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். பீகாரில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு 125 யூனிட் வரை இலவச மின்சாரம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. இந்தியர்கள் ஹிந்தி மட்டுமல்லாமல் சர்வதேச மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவிற்குள்ளே தங்களை சுருக்கிக் கொள்ளக்கூடாது எனவும் சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதமாற்ற சர்ச்சையில் சிக்கிய சங்கூர் பாபாவுக்கு தொடர்புள்ள இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. மும்பை, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் 14 இடங்களில் அதிரடி ரெய்டு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழையால் கங்கை, யமுனை நதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அச்சத்தில் கரையோர மக்கள். பீகார் மாநிலத்தை புரட்டி போட்ட பெருமழையால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. ரியாஜி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடானதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு. கர்நாடக மாநிலம் மங்களூரில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றம். நெல்லை டவுன் தனியார் சூப்பர் மார்க்கெட் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் கேஸ் லீக். உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு வெளியே தப்பி ஓடிய வாடிக்கையாளர்கள். தேனியில் அரசு பேருந்தின் முன் விழுந்து ஒருவர் தற்கொலை. நெஞ்சை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலைய வணிக கடைகளை எடுக்க வியாபாரிகள் எதிர்ப்பு. பொக்லைன் இயந்திரம் முன் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நெல்லையில் பெண் தலைமை காவலர் வீட்டில் பட்டப்பகலில் 45 சவரன் கொள்ளை. போலீஸ் வீட்டிலேயே கைவரிசையை காட்டிய வலைய திருடனை தேடி வரும் காவல்துறையினர். திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் மின்தடையால் நோயாளிகள் கடும் அவதி. லிப்ட் பாதி வழியில் நின்றதால் சிக்கிக் கொண்ட நோயாளிகள் பத்திரமாக மீட்பு. நெல்லை குப்பை கிடங்கில் பற்றிய தீயை அடைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறல். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் தாமதம். பொள்ளாச்சி ஆழியார் அருகே மலைவாழ் மக்களை வேலைக்கு ஏற்றி வந்த தோஸ்த் வாகனம் கவிழ்ந்து விபத்து. 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். இறந்து அரை நூற்றாண்டாகியும் காமராசரின் புகழுக்கு களங்கம் கற்பிப்பதா?
திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 26 திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. சென்னையில் தியாகிகள் திருவுருவ சிலைகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்திய அமைச்சர் தாமோ அன்பரசன் பேட்டி. பாஜக அதிமுக கூட்டணியால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அச்சத்தில் உறைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் சாடல். திமுக என்னும் விளம்பர கம்பெனியின் அடுத்த வெளியீடு ஓரணியில் தமிழ்நாடு எனவும் விமர்சனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பிரச்சார இயக்கம் தொடர்பாக காணொலி வாயிலாக ஆலோசனை. அரூர் அருகே உணவில் விஷம் கலந்து கணவரை கொல்ல முயன்ற பெண் கள்ளக்காதலனுடன் கைது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் கொலை செய்ய முயன்றதாக மனைவி வாக்குமூலம். ஆடி முதல் நாளை முன்னிட்டு காரைக்குடி தனியார் ஜவுளி கடையில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தள்ளுபடி விலையில் பட்டுப்புடவைகளை வாங்க அதிகாலை முதலே கடையில் குவிந்த பெண்கள் கூட்டம். ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் கடும் பொருளாதார தடையை சந்திக்க நேரிடும். இந்தியாவுக்கு நேட்டோ அமைப்பு பகிரங்க எச்சரிக்கை.